ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா இந்தாங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. ஐயா, சொல்லுங்கம்மா. 2-3 நாளா உங்களை இந்த கோயில்ல பாத்துட்டு இருக்கேன். நீங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக இப்படி கோவில்ல வந்து உதவி கேட்டுட்டு இருக்கீங்க? அம்மா, எங்க பிள்ளைங்க எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கம்மா. எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியலம்மா. வயசான காலத்துல எங்களால வேலைக்கும் போக முடியல. அதனாலதான் இப்படி கோயில்ல வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருக்கம்மா. ஐயா, இந்த வயசுல நீங்க மத்தவங்க கிட்ட கையேந்தி உதவி கேட்டு நிக்க கூடாதுங்கய்யா. உங்க பிள்ளைங்க உங்களை கை விட்டுருக்கலாம், ஆனா உங்க நம்பிக்கைய நீங்க கை விடக்கூடாதுங்கய்யா. எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. கொஞ்சம் இருங்கய்யா. இந்த கோவிலுக்கு வர எல்லாருக்குமே இந்த விளக்கு மாதிரி இருக்க அகல் விளக்கு மெழுகுவத்தி கண்டிப்பா தேவைப்படும். வெறும் கையை நீட்டி கேட்டா அதுக்கு பேரு உதவி. அதுவே இந்த பொருளை காட்டி கேட்டா அதுக்கு பேரு வியாபாரம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கூனி குறுகி கேட்காம வாங்கிக்கங்கன்னு நம்பிக்கையா கேக்குறது தாயா முதுமைக்கான கம்பீரமே. இந்த பொருளோட அடக்க விலை 300 ரூபாய். ஆனா 5 ரூபாய்க்கு வித்தா 500 ரூபாய் கிடைக்கும். லாபத்தை நீங்க எடுத்துக்கங்க. பொருளுக்கான அடக்க விலைய அடுத்த முறை நான் வரும்போது கொடுங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளா கொடுக்கறேன். அதை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா இந்த வயசுல எப்படிமா வியாபாரம் பண்ணி பொழைக்க முடியும்? அம்மா, வயசானா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. உங்க வயசுல இருக்க ஏன் பாட்டி தான் இந்த பொருள் எல்லாம் தயாரிச்சு விக்கிறாங்க. அதுல வர வருமானத்துலதான் நானே படிச்சு இப்ப வேலைக்கும் போயிட்டு இருக்கேன். நீங்க கௌரவமா வாழ்றதுக்கு வயசு தடை இல்ல. உங்க பிள்ளைங்கள பெத்து வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களை பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாக்க தெரியாத உங்க பிள்ளைங்க தான் துரதிர்ஷ்டசாலிங்க. ஆனா நீங்க மனசு வச்சா உங்களை உதாசீனப்படுத்தின உங்க பிள்ளைங்க வெக்கப்படுற மாதிரி அவங்க முன்னால கௌரவமா வாழ்ந்து காட்ட முடியுங்கய்யா. அப்புறம் இந்த பொருளுக்கெல்லாம் தனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதுல வர மூலிகை வாசனைக்கு அவ்வளவு பேரும் அடிமை. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. சின்ன வயசு பொண்ணா இருந்தாலும் பெரியவங்களான எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கம்மா. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. அம்மா, கடைசி காலத்துல கௌரவத்தை விட்டுட்டு கை நீட்டுற நிலைமைக்கு வந்துட்டோமேன்னு ரொம்ப வேதனைப்பட்டம்மா. ஆனா நீ எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்ட. இனி நாங்க யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டோமா. நீ சொல்ற மாதிரியே நாங்க வியாபாரம் பண்றோமா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. முதல் ஆளா நானே இதை வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் அவங்க பிள்ளைங்க மாதிரி இல்லாம பெத்தவங்கள கைவிடக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. விளக்க வாங்கி அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் வரேன். சரி, நான் வரேன். நன்றிம்மா.